பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். நம்மிடம் டேட்டா உள்ளது, டேட்டா டேட்டா அது உள்ளது, தரவு உள்ளது. அடுத்த 5 ஆண்டு 38 பேர் போறாங்க. என்ன பண்ணாங்க? வெறும் பதாகைகளை ஏந்திட்டு பார்லிமெண்ட் வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டாங்க. இதான் நடந்திருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து தான் காஷ்மீர் என்று சொல்வார்களே தவிர காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி என்று சொல்வது இல்லை. ஆகையால் குமரிமுனை தனது சொந்தமாக்கிக் கொள்ளும் மோடிஜி அவர்கள் தற்பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறார். என்னை நான் 2 காரணங்களுக்காக நமது பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டேன். ஒன்று, இங்கு அன்பும் பாசமும் திகழ்கிறது. இது வேறு இடத்தில் பார்க்க முடியாது. அங்கு உருவபொம்மைகள் தான் எரிக்கப்படும். உள்ளே இருப்பும் போதும் எரிப்பார்கள், வெளியிலே சென்றாலும் எரிப்பார்கள். இதுதான் அங்கு உள்ள நிலைமை. ஆனால் எங்கிருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் மகத்துவம். அதுபோன்று இன்றைக்கு பெண்களை மதிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசத்தின் பெண்களை கரங்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை அனைவரும் கோடிட்டு காண்பித்தார்கள். அதன் பகுதியாகத்தான் 1-2 திட்டங்களை மட்டும் உங்கள் நினைவுக்கு கூற விரும்புகிறேன். முத்ரா திட்டம் 69% பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள். தொழில் முனைவோர் 81% பெண்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள். இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். நம்மிடம் டேட்டா உள்ளது, டேட்டா டேட்டா அது உள்ளது, தரவு உள்ளது. மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது. பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும். இத்தனை பேர் எம்பியா போய் என்ன பிரயோஜனம்? யோசிங்க. 2014-19 39 பேர் எம்பி என்ன போய் பண்ணாங்க? 2019-24 அடுத்த 5 ஆண்டு 38 பேர் போறாங்க. என்ன பண்ணாங்க? வெறும் பதாகைகளை ஏந்திட்டு பார்லிமெண்ட் வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டாங்க. இதான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். யார் பாராளுமன்றத்திற்கு சென்றால் தமிழகம் நன்மைகளை பெறும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பாரத பிரதமரின் கரங்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால் தாமரையை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண் சமுதாயம் கேட்டுக்கொள்கிறது.